இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. நாயுடு கூப்பிடுறாங்க, போயா போய் விருது வாங்கிக்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீதான் எங்கேயுமே கை நீட்டாதவனாச்ச, நன்னடத்துக்காக விருது கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா போயா. What is this? Who is Veerasamy? நீ என்ன வீராசாமியா? நாயுடு வீராசாமி. நான் அதை கேட்கல. உன் இனிஷியல் என்னையா? கே வீராசாமி. You stupid! மிடில் கே வீராசாமிக்கு இல்ல, ஏ வீராசாமிக்கு தான். Get out man! Sorry sir. ஏன்டா எந்திரிச்சிட்டீங்க? உங்க அப்பா வந்துட்டாரா? அவர் கிடக்குறாரு, நீங்க வந்து ஒளையங்க. டேய் எந்திரிச்சு போங்கடா. டேய் நீங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా, ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా, తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது, தமிழ் தான் చెప్పుவேன். ఒరే நானா தெலுங்கு வாடுறா? எங்க அம்மா தமிழ் தானே, நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத, அம்மா கடையில் இருக்கு, அங்க போய் பேசிக்கோ. தட்டா என்னம்மா அது, பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு. டேஸ்ட் நல்லாவே இருக்கும், எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிசின்னு சொல்லுவாங்களே, பச்சை வாழை, அது இருக்கா? அதை விட ஸ்வீட்டா இருக்கும், விருப்பாச்சி. அது தரவா? விருப்பாச்சியா? வித்தியாசமான பேரு, கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களேன், மனம் போல சாப்பிடலாம். ஓ பாவா, எப்போ வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிடுங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜனா தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க 2 டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல, வா. கொஞ்சம் இருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா, ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இருக்காரு, ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டுறாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர், துக்கம், சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் என் மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்க. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க. போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறேன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா, பாவி நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ ஏம்டி நீ சின்ன பாப்பு, ஒத்து ஏட ஒத்து. நீ இழிச்சு வாய்த்தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கான், ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான். நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல? என் புருஷன் கால் தூசுக்கு வருவானடி உன் புருஷன். நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ఒరే చాలరా నీ ప్లస్ పాయింట్. ఒట్టి ప్లస్ పాయింట్ అన్నం పెడుతుందా? అసలు నీకేం తెలియదు, నువ్వు గమ్మటుండు. தாதா, நான் இந்த வீட்டு மருமக, எது பேசணும் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேரும் சாப்பிடறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா தொல்லை பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டே. பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா உனக்கு கொடுத்துட்டாரு. అది దేవుడిచ్చాడు. ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன், துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது.
வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையே திரி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கும் இவ வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரர் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமர்த்தியம் இல்ல. பாக்கெட் எடுக்கற பெருசா. இருங்க, நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீராசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதக்கம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டாங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா.